கொடைக்கானல் பர்ன்ஹில் அருகே இரவு வேளையில் சாலையில் உலா வந்த காட்டெருமைகளை அச்சுறுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பி அவற்றுடன் செல்ஃபி எடுத்த 2 இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறை நடவடிக்கை மேற்கொண்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறி வரும் காட்டெருமைகள் நகர பகுதிகளில் உலா வருவதும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் கொடைக்கானலில் உள்ள முக்கிய குடியிருப்பு பகுதியான பர்ன்ஹில் குடியிருப்பு பகுதியில் நேற்று இரவு சாலையோரத்தில் உலா வந்த காட்டெருமைகளை அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற சூர்யா, கார்த்தி ஆகிய 2 இளைஞர்கள் காட்டெருமைகளை அச்சுறுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பி அதன் அருகே சென்று செல்ஃபி எடுத்தும் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்ததாக தெரிகிறது. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த வனத்துறையினர் இந்த 2 இளைஞர்களையும் வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என அவர்களை எச்சரித்து வனத்துறையினர் அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் பொதுமக்களும் வன விலங்குகளை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.